இப்போ அப்படி தான் என்ன ஆயிடுச்சுன்னா வண்டி ஸ்டக் ஆகிடுச்சு. ஸ்டக் ஆனதால் அங்கேயே நின்றுருந்தோமா, ஒருத்தர் வந்தார், வந்துட்டு என் தலை மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி இந்தவங்க குதிச்சிட்டாரு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப டேஞ்சரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவர் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி வந்துட்டு நான் பார்த்தது ஹார்ட் வந்து வெளில வந்துச்சு எனக்கு. ஸோ வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். என்ன ப்ரோ எங்கே கிளம்பிட்டீங்க? ப்ரோ இன்னைக்கு டே 1 வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பண்ணுவோம் காய்ஸ். இதான் நம்மளோட ட்ரைலரு பாருங்கள். ஸோ டர்ட் பைக்கு ரைடு போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நிறையா ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ரொசீஜர். இது இல்லைன்னா வந்து நீங்கள் வண்டியை வந்து ட்ராவல் பண்ணவே முடியாது எங்கேயுமே. ஏன்னா அது ரோட் லீகல் கிடையாது. ஸோ ரோட் லீகல் இல்லாததுனால நம்ம வந்து ட்ரைலரில் தான் அந்த வண்டியை எடுத்து வர முடியும். எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்பாட்லேருந்து நம்ம டெசர்ட்டுக்கு போக முடியும். ஸோ இப்போ இந்த ட்ரெய்லரில் வந்து நாங்கள் இந்த வண்டியை எப்படி ஆஃப்ரோட் பண்ணுறதுன்னு காட்டுறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு இதை வந்து பிடித்து கொள்ளவும், திருகவும், நங்கு 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 ஸோ இதை ப்ராப்பராக வச்சுட்டு போட்டுருவோம். போட்டு நம்மளுக்கு என்னென்னா நிறையா பெல்ட் போட்டு தான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு வந்து உங்களுக்கு பண்ண முடியும். இப்போ நீங்கள் பெல்ட்டு போட்டதுனால என்ன ஆச்சுன்னா இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள், மூவ் ஆகுது. நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் போனாலும் வண்டி மூவ் ஆகுது. கொஞ்சம் சேஃப் ஆல்சோ. சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் 100 கிலோமீட்டரில் காரில் போய்ட்டுருக்கீங்க, இந்த ட்ரைலர் வச்சு அந்த லூஸாக இருந்துச்சுன்னா வண்டி விழுந்துடும். அப்புறம் வந்து ரொம்ப ஹெவி இஷ்யூ ஆகும் இங்கே. ஸோ நம்ம அந்த இதே ராட்செட்டை எடுத்துருவோம். இது ஆக்சுவலாக அந்த ட்ரைலரில் லோட் பண்ணுறதுக்கும் சரி, ஆஃப் லோட் பண்ணுறதுக்கும் சரி, உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு 2 to 3 பீப்புள் இருக்குன்னு. அப்போ தான் உங்களுக்கு சேஃபு. அதுமாரி வண்டியை வந்து அதில் லோட் பண்ணிவிட்டு சேஃப் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறது தான் நல்லது. எப்படின்னா கீரில் லோட் பண்ணிவிட்டு எப்படி செம்மையா கீரை போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாண்டை போட்டு விட்டுறேன். ஸோ வண்டியை வந்து வார்ம் அப் பண்ண விட்டோம். ஒன்ஸ் வார்ம் அப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், உள்ளே போக வேண்டியதான். மாதிரி இதை வெளியில் வச்சுருக்காங்க எங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பின் பண்ணி விட்றோம். யாராச்சும் வந்து ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணலாம். பட் யாராச்சும் வரீங்கன்னா தயவுசெய்து வண்டியோட வாங்க. ஏன்னா எங்ககிட்டே 2 வண்டி தான் இருக்குது, நாங்கள் 3 பேர் இருக்கோம். இப்போ ஆஃப் ரோடை பொறுத்த வரைக்கும் என்ன மேட்ருன்னா, உங்களோட ஸ்டாண்டோட குவாலிட்டிக்கும் டயரும் வந்து செட் ஆகும். அதனால் ஃபஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் வந்து ப்ரெஷரை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 13 PSI பேக்கில் அண்டு ஃப்ரண்ட்டில் வந்து அதே சேம் இல்லாட்டி உங்களோட ஹேண்ட்லிங் ப்ரொசீஜரை பார்த்துட்டு ஒரு 8 to 12 அதேமாரி வைக்கலாம். இப்போ பாருங்கள், அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த 2 வண்டிக்கு என்ன ஆச்சுன்னா, சர்வீஸ் விட்ட இடத்துல வந்து ஸ்டாண்டர்டாக எவ்வளோ PSI வைப்பாங்களோ அந்த PSI வச்சுட்டாங்க. ஆனால் வந்து நம்ம எப்போதுமே ரைடு போகிறதுக்கு முன்னாடி வந்து சேஃப் வந்து என்னன்னா, நீங்கள் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த கரெக்டான PSI வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு நல்லா அந்த டெசர்ட்டில் விடக்குள்ள பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களால் வந்து அந்த வீல் ஸ்பின் ஆகும். அங்கே வந்து சாண்டு வந்து உங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால வீல் வந்து ரொம்ப ப்ரெஷர் இருந்துச்சுன்னா உள்ளக்கு போகும். நீங்கள் எவ்வளோ டோட்டல் கொடுத்தாலும் பேக் வீலும் சரி ஃப்ரண்ட் வீலும் சரி உள்ளக்கு தான் இறங்கும், பொட்டு குச்சி. ஸோ அதனால வந்து அதை மெயினாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதை நீங்கள் வீலை ரெடியூஸ் பண்ணாமல் PSI ரெடியூஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களால் கண்டினியூவாக ரைட் பண்ண முடியும். அது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெசர்ட் ரைடுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி டன், எவ்ரி திங் டன். நம்ம ப்ரெஷர் டவுன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரெடி டு ரைடு. ஸோ நீங்கள் வரக்கூடிய விளாகில் டெசர்ட்டில் ரைட் பண்ணுறது எப்படி,
அங்கே எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் கேதர் பண்ணோம், நாங்களும் இது வந்து நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ரைடை, ஸோ அந்த டீட்டெயில் எல்லாம் வந்து கம்மிங் vlogல வந்து நிறையா நாங்கள் போடுவோம். ஸோ ஆல்வேஸ் கீப் ஃபாலோ அவர் சேனல் இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் ஆன் டெசர்ட் ரைட். ஸோ எப்பவுமே வழியில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜம்ப் வரும்போது அதுக்கப்புறம் பள்ளம் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அது பள்ளம் தெரியாத மாதிரினா என்ன நம்ம கீழே நின்னேன். ஸோ இன்கேஸ் வந்து யாராச்சும் இங்கே ஜம்ப் பண்ணும்போது ஒரு தலைமலையே வந்து விழுவாங்க. ஸோ இப்போ அப்படி தான் என்ன ஆயிடுச்சுன்னா வண்டி ஸ்டக் ஆகிடுச்சு. ஸ்டக் ஆனதால் அங்கேயே நின்றுட்டு இருந்தோமா, ஒருத்தர் வந்தார், வந்துட்டு என் தலை மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி இந்தவங்க குதிச்சிட்டாரு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப டேஞ்சரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவர் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி வந்துட்டு நான் பார்த்தது ஹார்ட் வந்து வெளில வந்துச்சு எனக்கு. ஸோ வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, சப்போஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளுக்கு ஆயிடுச்சுன்னா ஒன்று நம்ம வந்து பக்கத்தில் அந்த ஜம்ப்லேருந்து அந்த ஹம்ப்லேருந்து நம்ம பக்கத்தில் வந்துடணும். இல்லைனா வந்து சேஃப்டியாக வந்துட்டு நம்ம யாராச்சும் இங்கே யாராவது வராங்களான்னு சொல்லிட்டு இன்னொரு போய் பார்க்கணும். இல்லைனா வந்து கொலிஷன் வந்து ஆகிடும். ஸோ போன வாரம் தான் வந்துட்டு அது மாதிரி கொலிஷன் ஆகிடுச்சான். மிட் ஏர்லேயே 2 பேரும் இடிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப டேஞ்சரான இது தான் வந்துட்டு. ஸோ இது எவ்வளோ டேஞ்சரான சுச்சுவேஷனாக இருக்கணும்னா நம்மளுக்கே தெரியணும். வந்துட்டு சில டைமில் வந்து நம்மளால் டயர்டாக இருந்தாலும் இது பண்ணாலும் நம்ம சேஃப்டி கன்சர்ன் பண்ணி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணணும். வந்துட்டு இப்போ கார்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது, 100 மீட்டர் கூட இருக்காது வந்துட்டு. ஆனால் இதுக்கே டயர்டாகிடுச்சு. அங்கே பாருங்கள் ஒருத்தர், உங்களோட ஸ்டெமினா எல்லாமே போயிடும். அதுக்கு மட்டும் முக்கியம் உங்களுக்கு ஃபிட்டாக இருந்தீங்க தான் இதை நம்ம கண்டினியூ பண்ண முடியும். இதில் நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, நாங்கள் அதை சொல்லி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஸ்லைடில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப்பு வரப்போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணால் அப்போ ஸ்லோ பண்ணக்கூடாது. நீங்கள் ஹில் ஏறும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டியை வந்துட்டு எடுக்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான மேட்ரு. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டேரிங் வந்து இப்படி இருக்கும் வண்டி, ஆனால் ஃபுல் வெயிட் வந்து பின்னாடி இருக்கும். நீங்கள் வந்து மேலே ஏற்றவே முடியாது. ஏன்னு கேட்டால் இந்த டயர் வந்து மட்டில் ஸ்டக் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் ட்ராட்டில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா டயர் வந்து உள்ளே போயிடும். நம்மளோட மெயின் அஜெண்டா வந்து டயர் வந்து உள்ளே போகாமல் பார்த்துக்கணும். அதுதான் வந்துட்டு. ஏன்னா உள்ளே போயிடுச்சுன்னா யாராச்சும் ஹெல்ப் பண்ணாமல் அதை எடுக்க முடியாது. எடுக்கலாம், அது என்னென்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்டேரிங்கை தூக்கி நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷன் வச்சு நம்ம கீழே வர மாதிரி போகணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னென்னா, நம்மளுக்கு டயரில் வந்து டயர் ப்ரெஷர் தான். இந்த டயர் ப்ரெஷர் வந்துட்டு இப்போ ஃபுல்லாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உள்ளே அமுங்க மாட்டேங்குது நம்ம வெயிட்டுக்கு. ஸோ உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டயர் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். பட் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு டயர் ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் இருக்கணும். நான் வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டெல்லாம் 8-9 தான் ஓட்டுவேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு டயர் நல்லா ஸ்பின் ஆகும். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படியே சுற்றிட்டு வந்து மண்ணுக்குள்ளே போயிடும். இல்லை வந்து ஒழுங்கான கிரிப்பு இருக்காது. ஸோ கேஸ், நான் தான் பிரதாப். ஆல்ரெடி நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. தமிழ் கார்டியூச், துபாய் தமிழ் பைக்கர். ஸோ வந்து இங்கே கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து கார்ஸு, பைக்ஸு, அதோட கான்டென்ட்ஸ் தான். பட் ரீசெண்டாக வந்து நாங்கள் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சது மோட்டோ ட்ரையாங்கிள். ஸோ இந்த சேனல் யாருக்குன்னா வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இப்போ வந்து உங்களுக்கு ஆஃப் ரோடு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆஃப் ரோடில் வந்துட்டு நீங்கள் புதுசாக துபாயில் ஸ்டார்ட் பண்ணணும், யூஏயில் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஜிசிசியில் ஸ்டார்ட் பண்ணணும். அது மாதிரிலாம் இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக பேசிக்ஸ்லேருந்து ஒரு வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது வந்து உங்களுக்கு எண்ட் டு எண்ட் ஃபுல்லாக நாங்கள் சொல்லி தரப்போம். ஸோ நாங்களும் ப்ரோலாம் கிடையாது. நாங்கள் வந்துட்டு நான் ஒரு 10 வருஷமாக எங்கள் துபாயில் வந்து பைக் ஓட்டுறேன் நான். ஸோ இந்த மாதிரி என் கூட வந்துட்டு ஷெரீஃப், சமீர் 2 பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் 3 பேர் என்ன பண்ணுறோம்னா கொலாபரேட் பண்ணி நாங்கள் வீடியோஸ் வந்துட்டு வீக்லி போஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி கான்டென்ட்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன மாதிரி கான்டென்ட் போகணுன்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து இதை பற்றி ட்ரைவ் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு டிஎம் பண்ணலாம். ஹாய் கைஸ், நான் ஷரீஃப். இந்த மாதிரி சேனல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வந்து தி மோட்டோ
ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், ஆஃப் ரோடை பற்றி டவுட் இருந்தால் எங்கள்கிட்ட கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். அண்ட் நிறையா வ்ளாக்ஸ் வருது, எங்களுக்கு ஃபன்னான வ்ளாக்ஸும் சரி. டெய்லி லைஃப்பில் எப்படி நாங்கள் பைக்கர்ஸை பற்றி சம்மந்தப்பட்டதை மட்டும் நாங்கள் பேசுவோம். ஸோ அது வந்து ரொம்ப ஃபன்னாக நாங்கள் பேசுவோம் ஆக்சுவலாக. அதை நீங்கள் பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய பேர் வந்து ஷமின். ஓகே, வேறு எவ்வளோ வருஷமாக வண்டி ஓட்டுறீங்க இதில் ஒரு 5 வருஷமாக. பொய் இவரோட லைசன்ஸை வாங்கி காட்டுறேன். வேறு சரி, ஓகே. உங்களுக்கு வந்து ரோடோட ஆஃப் ரோடு வந்து ஏன் பிடிச்சிருக்கேன்னு எனக்கு கூப்பிட்டு வந்துடுறோமா? என்னை இழுத்துட்டு வந்துடுறீங்க 2 பேரும் சேர்ந்து. உங்கள் அழிச்சாட்டி தாங்க முடியாமல் நான் இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். என்ன ப்ரோ, டே 1 எப்படி இருந்தது? டே 1 செமையாக இருந்துச்சு ப்ரோ. என்ன ஒரு ட்ராபேக்னா நம்மளுக்கு கேடிஎம் மிஸ்ஸிங். கேடிஎம் பண்ணால் இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும். ஸோ அந்த சீக்கிரமாக அந்த கேடிஎம் எடுத்துகிட்டு ரொம்ப விளாக் வந்து சந்திப்போம். அது வரைக்கும் வந்து ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விளாக்ஸ் வந்துட்டுருக்கு. தேங்க்யூ. உங்களோட நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? டே 1 நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் ஃபிட்னஸ் கொஞ்சம் பத்தலை, வயசான காரணமானு சொல்லிட்டு தெரில. அதேமாதிரி கேடிஎம்மும் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். என்ன பண்ணால் இப்போ கேடிஎம் வந்து இப்போ எடுக்கணும். கேடிஎம் மட்டும் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா 3 பேர் ஓட்டுற மாதிரி இருக்கும். 3 பேர் ஓட்டுற மாதிரி பறக்கிறோம் பறந்தே தீர்றோம். அதே சம்மின் கண்டிப்பாக பறப்பாரு. பறக்கிறோம், சம்பவம் பண்ணுறோம், கிரிட்டு வரோம். ஸோ until then, bye from Pratap, Samin and Sharif.